அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்து சில மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து பண்ணவே கூடாது, அதையுமே நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அல்டிமேட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இந்த tnaonline.org. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சின்னு சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் வருவீங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் கோட்டா 7.5. ஸோ பிஃபோர் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் என்னென்ன சீட்ஸ்லாம் நமக்கு இருக்குன்னு இது வந்து காட்டும். இப்போ உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கோர்ஸில் பாருங்கள், ஓசிக்கு 2 சீட் இருக்குது, பிசிக்கு ஒரு சீட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா காலேஜஸ்லையுமே எவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் வெதர் அந்த காலேஜில் உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சப்போஸ் இங்கே ஒரு சீட் இருந்தால் கூட நமக்கு அது கிடைக்கும்னு நினச்சி நம்ம அதை சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து வைக்கணும். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்காதுன்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஎஸ்சி எல்லாருமே கொடுங்க, இன்னைக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிற எல்லாருமே கொடுங்க, இந்த ஒரு சீட்டுக்கு அடிச்சுக்கோங்க. சப்போஸ் நிறைய மார்க் எடுக்கிறவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை கொடுக்காம சப்போஸ் மிஸ்டேக் பண்ணிட்டானா உங்களுக்கு கிடைக்கிறக்கான அடுத்த இடத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஸோ நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும் கிடைக்காதுன்னு எந்தவித பயமும் நீங்கள் வந்து கொள்ள வேணாம். ஸோ உங்களுக்கு ஆப்ஷனில் அது காட்டுச்சுன்னா கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அதுதான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் வந்து பண்ணுவீங்க, ஒரு 20-30 ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ குறைந்தபட்சம் 50லேருந்து 100க்குள்ளே நீங்கள் வந்து கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சாய்ஸஸ் இருக்குல்ல, அந்த சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ், தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ், ஃபிஃப்த் சாய்ஸ்னு இருக்குது. ஆல்வேஸ் யுவர் ஃபஸ்ட்டு சாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கணும். அதுக்கடுத்து செகண்ட், அடுத்து தேர்ட், இந்த மாதிரி ஆர்டராக நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு கடைசியாக எது கிடைச்சாலும் ஓகே அப்படின்றத தூக்கி நீங்கள் ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா அது லாக் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஆர்டராக கொடுக்கணும். ஸோ ஆல்வேஸ் 1 இஸ் கிரேட்டர் தேன் 2. உங்களுடைய சாய்ஸ் நீங்கள் இப்படி தான் செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேனே. உதாரணத்துக்கு சிஇஜியில் நீங்கள் சிஎஸ் கொடுத்துருக்கீங்க, அதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு சிஎஸ். இப்போ நீங்கள் இப்படி தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் எடுத்தோடனே நீங்கள் ப்ரைவேட் காலேஜை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து லாக் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆர்டராக வந்து கொடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் அதுக்கடுத்து கொடுத்துக்கிட்டே வாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுடைய சாய்ஸில் வந்து வச்சுக்கோங்க. இப்போ சிஎஸ்சி எடுக்கிறீங்கன்னா ஐடியும் அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்குது, ஏஐடிஎஸும், இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கும் நீங்கள் வந்து பண்ணிடாதீங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோதான், முக்கியமாக இவ்வளோ தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல விருந்தேன். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீஸ் பட்டன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் சாய்ஸ் கொடுத்தோன்னே ஸோ அவசரப்பட்டு திடுப்புன்னு ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டெட்லைனுக்குள்ளே நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக ஃபில் பண்ணிட்டேன், ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன், அதுக்கடுத்து எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் டிஎஃப்சி போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி. அதனால் அந்த ஃப்ரீஸ் பட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சொல்ல இருக்கேன். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் த வெரி பெஸ்ட். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் காலேஜ் போனதுக்கடுத்து நீங்கள் படிக்க போகிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பை பாய்.